Hello everyone, myself Mervin. I am currently working as a DevOps engineer at Shumsa Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா டெராஃபார்ம்ங்கிற டூல் யூஸ் பண்ணி ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதுக்கான ஒரு செக்யூராக சிம்பிளாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் டெராஃபார்ம் பார்த்தலாம். டெராஃபார்ம்ங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி எந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடராக என்னால் கோட் மூலமாகவே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவலி லைக் கிளிக்கிங் பட்டன்ஸ். இப்போ நான் ஒரு ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏடபிள்யூஎஸ் ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட் ஹேஸ் அன் கன்சோல். எவ்ரி க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஹேஸ் அ கன்சோல். ஸோ இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் வந்து 2 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று கன்சோல் மூலமாக மேனுவலாக கிளிக் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா கோட் மூலமாக கிரியேட் பண்ணுறது. கன்சோல் மூலமாக கிரியேட் பண்ணுறதோட கோட் மூலமாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து எஃபிஷியன்ஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் கோட் மூலமாக கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாமே ட்ராக்கபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ட்ராக்கபிளான ரிசோர்ஸஸை டெலீட் பண்ணுறதுக்குமே எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் கிரியேட் பண்ணுறதுக்குமே அது சூட்டபிள் ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவல் கிரியேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ தட்ஸ் வை வி யூஸிங் டெராஃபார்ம் அட்ஸ் மெயின் இன் டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து AWS கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விபிசிங்கிற ஒரு கேட்வே வால் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். விபிசினா ஒன்றும் விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். அதாவது ப்ரைவேட் ஐபி மட்டுமே வச்சு ஒரு நெட்வொர்க் ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். அந்த நெட்வொர்க்கில் இன்டர்நெட் கேட்வேன்னு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற விபிசிக்குள்ளே இருக்க ரிசோர்ஸ்க்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு கேட்வே மாதிரி, அதுதான் இன்டர்நெட் கேட்வே. அந்த ரிசோர்ஸை ரவுட் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் ரவுட் டேபிள். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள் அண்ட் செக்யூராக இருக்க போகுது. செக்யூர் எப்படின்னா, இங்கே வந்து ப்ரைவேட் ரவுட் டேபிள் யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாகவும் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி போகிறோம். ஒன்று வந்து பப்ளிக்காக ஒரு விர்ச்சுவல் மிஷின், அதாவது பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணுற ஒரு விர்ச்சுவல் மிஷின். பப்ளிக் ஐபி இல்லாமல் ப்ரைவேட் ஐபி மட்டுமே வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின். அந்த ப்ரைவேட் ஐபி இருக்கிற விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்கும். அந்த ரவுட் டேபிள் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் காண்டி நேட் வச்சுருக்கோம். நேட்னா ஒன்றும் இல்லை, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இந்த நேட் கேட்வே தான் நம்ம ப்ரைவேட்டில் இருக்கிற ரிசோர்ஸ் EC2க்கு, அதாவது ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்க ரிசோர்ஸஸ்க்கு எல்லாமே இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் டாப் பாட்டம் பார்த்தலாம். we have to create an internet gateway, public route table, private route table. கேட்வேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நேட் கேட்வே, இன்டர்நெட் கேட்வே. சப்நெட் 2 சப்நெட் யூஸ் பண்ணியிருக்கோம், பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட். அதுக்கப்புறமா 2 விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, டேட்டா நம்ம டெராஃபார்ம்குள்ளே போயிடலாம். இப்போ எங்கள் டெராஃபார்மில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். விஎஸ் கோட ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டெராஃபார்மில் இப்போ பார்க்க போகிறது ஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு main.tf. .tfங்கிறது எக்ஸ்டென்ஷன். அடுத்து variables.tf. அடுத்தது outputs.tf. அடுத்தது terraform tfvars. ஓகே, இப்போ நம்ம ஈச் ஃபைலுக்கு என்னென்ன யூஸ் பார்க்கலாம். இங்கே மெயின் ஃபைல். இந்த மெயின் ஃபைலில் நான் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒரிஜினல் ரிசோர்ஸஸ். அதாவது இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா ரிசோர்ஸுமே ஒரிஜினல் ரிசோர்ஸஸ். லைக் இன்டர்நெட் கேட்வேவாக இருக்கட்டும், விபிசியாக இருக்கட்டும், பப்ளிக் ரவுட் டேபிள், ப்ரைவேட் ரவுட் டேபிள், நேட் கேட்வே, இதோட ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே மெயின் ஃபைலில் கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது ரூட் ஃபைல்னு சொல்லுவோம், மெயின் ரூட் ஃபைல். அடுத்து வேரியபிள்ஸ். இப்போ நான் இங்கே அந்த மெயின் ஃபைலில் நான் ஏதாவது வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூவை இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது வேரியபிளோட நேம்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த டிஃபைன் பண்ண நேம்ஸோட வேல்யூவை இங்கே டெராஃபார்ம் tfvars ஃபைல் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ்க்கு எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டெர்மினலில் எனக்கு அவுட்புட் என்னென்ன வரணும் அப்படிங்கிறது output.tf ஃபைலில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெராஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். டெராஃபார்முக்கு நான் என்ன கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு அதை கோட் மூலமாக சொல்கிறதுக்கு we have an website named Terraform Docs. இந்த டாக்ஸில்
நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது AWS. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு டெராஃபார்ம் ரெக்யூர்டு ப்ரொவைடர் AWS கொடுத்துருக்கேன், ஹஷிகார்ப் AWS. ஓகே, இப்போ அந்த இதில் ரீஜியன் வந்து AWS ரீஜியனில் US East 1, அதாவது விர்ஜினியா ரீஜன். We have multiple regions in AWS like சிங்கப்பூர், மும்பை, ஓஹியோ. இதில் நம்ம விர்ஜினியா ரீஜன் சூஸ் பண்ணியிருக்கேன், அதான் US East 1 அதோட நேம். அதுக்கப்புறமா இனிஷியலாக நம்ம அங்கே பிக்சரில் பார்த்த மாதிரி ஒரு VPC ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் இஸ் ஆன் VPC, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அந்த VPCக்கு நான் சூஸ் பண்ண CIDR ரேஞ்ச் வந்து /23. அதுக்கப்புறமா ரிசோர்ஸ் வந்து we have to create the subnets like public subnet and private subnet. 2 subnets create பண்ணணும் inside the VPC. So I named this public subnet. இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு நம்ம CIDR ரேஞ்ச் கொடுக்கணும். 1 minute. I named this VPC. So I need to change it. அடுத்து நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் வந்து private subnet. CIDR வந்து I have to divide this /23 into 2 pieces like /23ல வந்து நம்ம வந்து 512 IPs வரைக்கும் கட் பண்ண முடியும். இதை நான் 2 half பிரிச்சிருக்கேன், 256 256ன்னு 2 half பிரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ டயக்ராம் போகலாம். டயக்ராம்ல என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கணும், VPC கிரியேட் பண்ணியிருக்கோம். VPCக்கு அப்புறம் 2 சப்நெட்ஸ் அண்டு பப்ளிக் சப்நெட்டுக்கு நம்ம என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு இன்டர்நெட் கேட்வே, பப்ளிக் ரவுட் டேபிள். ஃபர்ஸ்ட் we have to get இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வேக்கு நேம் வந்து IGW. தென் அடுத்து வந்து ரிசோர்ஸ் வந்து AWS. NAT gateway get பண்ணணும். இப்போ we have to create two gateways. One is internet gateway and another one is NAT gateway. இப்போ NAT gatewayல allocation ஃபர்ஸ்ட் NAT gatewayக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் IP யூஸ் பண்ணணும். ஏன்னா NAT gatewayயோட IP வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கு எலாஸ்டிக் IP கிரியேட் பண்ணணும். அதுக்கு we have an elastic IP that is attached to NAT. Okay, then we have to create route tables. இப்போ நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். Cloud service provider AWS சூஸ் பண்ணியிருக்கோம், ரீஜன் சூஸ் பண்ணியிருக்கோம், ஒன் VPC and 2 subnets, public subnet and private subnet, internet gateway, NAT gateway. Next we have to create route table. Route table எதுக்குன்னா இது எல்லாமே கனெக்ட் பண்றதுக்கு. Public route table, CIDR we have to choose and இங்க public route table இங்க டயக்ராம் பார்த்தா புரியும். Public route table is connected to internet gateway and then public EC2. So we have to connect it to internet gateway. அதனால தான் gateway ID வந்து AWS internet gateway IGW.id. AWS internet gateway IGWங்கிற இந்த ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ தென் அடுத்த ரிசோர்ஸ் வந்து ப்ரைவேட் ரவுட் டேபிள். ப்ரைவேட் ரவுட் டேபிளில் .0 போட்டுக்கலாம். ஓகே, ப்ரைவேட் ரவுட் டேபிள் இஸ் கனெக்டட் டு NAT. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைவேட் ரவுட் டேபிள் வந்து NATோட கனெக்ட் இருக்கும். ஸோ NAT கேட்வே ஐடியும் கொடுத்துருக்கோம். தென் ரவுட் டேபிள் அசோசியேஷன். இந்த ரவுட் டேபிள் அசோசியேஷன் தான் ஒன் சைடு ஆஃப் த ரவுட் டேபிள் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட் கேட்வே. அந்த பப்ளிக் ரவுட் டேபிள் வந்து இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் இருக்கும், அது ரெண்டு வந்து பப்ளிக் EC2ஓட கனெக்ட் இருக்கும். அண்ட் தென் இப்போ ரவுட் டேபிள் அசோசியேஷன்ல வந்து இங்க நம்ம வந்து சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட்டா இருக்கும், பப்ளிக் சப்நெட் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பிரைவேட் ரவுட் டேபிள் அசோசியேஷன் வந்து பிரைவேட் சப்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும்.
தென் ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா NAT கேட்வே, இன்டர்நெட் கேட்வே, பப்ளிக் ரவுட் டேபிள், பிரைவேட் ரவுட் டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூட் ரவுட் டேபிள் அசோசியேஷனோட. இந்த ரவுட் டேபிள் அசோசியேஷனில் தான் நம்ம வந்து எல்லாமே ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரவுட் டேபிள் அசோசியேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் வந்து ஸ்டேட்டாக விர்ச்சுவல் மிஷின் தான் கிரியேட் பண்ணணும். We have to create two virtual machines, like one is an public, one is a private. Okay, resource. ஓகே, இப்போ நம்ம ரிசோர்ஸ் வந்து இது வந்து பப்ளிக்னு செட் பண்ணிக்கலாம். பப்ளிக் இன்ஸ்டன்ஸ். அமேசான் மிஷின் இமேஜ் வந்து நான் விர்ஜினியாவோட மிஷின் இமேஜ் கொடுக்கணும் இங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட ஏஎம்ஐ இருக்கு. வெப் சர்வர் நேம் வந்து நம்ம பப்ளிக் வச்சுக்கலாம். பப்ளிக் இன்ஸ்டன்ஸ். ஓகே, சப்நெட் ஐடி வந்து பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால இது. அதே மாதிரி இங்கே வந்து அசோசியேட் ஐபி அட்ரஸ் வந்து ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். லைக்வைஸ் பப்ளிக் சப்நெட்டுக்குமே ஒரு அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ப்ரைவேட் சப்நெட்டுக்குமே. ஓகே, இப்போ அசோசியேட் ஐபி அட்ரஸ் ட்ரூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரைவேட்டாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ரைவேட் விர்ச்சுவல் மிஷின் வந்து ப்ரைவேட் சப்நெட்டுக்கு இன்சைடில் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்னா ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட விர்ச்சுவல் மிஷினில் யார் யார் என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி. I named this public security group. இப்போ இந்த பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரெஸ் ஆட் பண்ணிக்கலாம் 80. அடுத்து ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி குரூப். இப்போ இங்கே ஆட் பண்ண செக்யூரிட்டி குரூப்பை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இன்ஃப்ரா ஃபுல்லாக மெயின் ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஓவர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we created the internet gateway here. First we initially created a VPC and then a public subnet, ஒரு private subnet, ஒரு internet gateway, NAT gateway with elastic IP, public route table, it's connected to internet gateway, and private route table is connected to NAT gateway, route table association, public and private. அடுத்து public EC2, private or EC2, and security group for both of them. இப்போ நம்ம வேரியபிள்ஸில் இப்போ எனக்கு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் வேரியபிள்ஸ் மூலமாக பாஸ் பண்ணுவேன். அதுக்கு வேரியபிள் ஆர்டிஎஃப் வைக்கலாம். வேரியபிள்ஸ் இங்கே டிஃபால்ட்டை தூக்கிடலாம், ஏன்னா இங்கே டிஃபால்ட்டாக கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே இங்கேருந்து பாஸ் ஆகும். இந்த வேரியபிள் நேம் வந்து ஏடபிள்யூஎஸ் ரீஜன் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு டிஃபால்ட் வேல்யூ தூக்கிடலாம், டிஃபால்ட் வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஏடபிள்யூஎஸ் ரீஜன் டு டிப்ளாய் ரிசோர்சஸ் இன். ஓகே, அடுத்த வேரியபிள் விபிசியோட சிஐடிஆர்.
அடுத்த வேரியபிள் பப்ளிக் சப்நெட்டோட சிஐடிஆர், அடுத்து ப்ரைவேட் சப்நெட்டோட சிஐடிஆர், தென் availability zones I don't need. இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு கீ நேம்னு ஒன்று தேவை, கீப்பர். அந்த நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். கீ நேம் இஸ் ஈஸ்ட். நீங்கள் எந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும்னே அதுக்கு ஒரு கீ கேட்கும், ஒரு ப்ரைவேட் கீ. அந்த கீயை டிஃபைன் பண்ணணும். இந்த கீயை வச்சு தான் உங்களால் இன்ஸ்டன்ஸ்க்கு உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ we have to define this key name. இப்போ அங்கே வேரியபிள்ஸ் நம்ம கீ நேம் டிஃபைன் பண்ணலாம். வேரியபிள்ஸ் then instance type, AMA ID, then that's all. இந்த வேரியபிள்ஸ்லாம் நான் இங்கே டிஃபைன் பண்ண வேரியபிள்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் டைப்பும் தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸோட கீ இங்கே இருக்குது, வேல்யூ நான் வந்து terraform.tf varsங்கிற ஃபைலில் நான் பாஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலி AWS region ppccadr வந்து in public subnet or CADR, private subnet or CADR, keeper name, instance or type, AMA ID. இது எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணிடுச்சு. அடுத்து அவுட்புட்ஸ். இப்போ எனக்கு இங்கே என்னென்ன அவுட்லாம் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், எண்ட் ஆஃப் த இதில் எனக்கு என்னென்ன அவுட்புட்ஸாக வேணுங்க இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினாக ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ இங்கே நேட் கேட்வே கிரியேட் பண்ணுற இடத்துல இது டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நெட் கேட்வே ஐடி. பிகாஸ் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நேட் கேட்வே கிரியேட் ஆகும். இங்கே அவுட்புட்ஸில் public instance IP, public instance ID, next public availability zone, public instance state தேவையில்ல, private instance ID, private instance ஓட private instance IP, and then NAT gateway ஓட IP, NAT gateway ID. These are all the important things I need. Public instance IP, ID, availability zone I don't need. Private instance IP, ID, NAT gateway IP, NAT gateway ID. ஓகே, இப்போ நம்ம இந்த கோட் ரன் பண்ணிடலாம். கோட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். Okay, we have to run the code. Terminal போய்
first we have to initiate the code Terraform init. இந்த init பண்றது மூலமா என்னோட cloud service provider plugins எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கான plugins எல்லாம் Terraform இன்ஸ்டால் பண்ணும். Okay, it is initially successfully. Then Terraform format. Then Terraform validate. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இப்போ நான் இங்க எழுதிய கோடோட சின்டாக்ஸ், வேரியபிள்ஸ், லூப்ஸ் எல்லாமே இங்க தான் டெஸ்ட் ஆகும். There is an error. main.tfல line number 43. Line number 43ல VPC equal true. A named VPC is not expected here. ஓகே, இங்க நம்ம VPCங்கிறது போட்டுறக்கூடாது, டொமைன் போட்டுக்கணும். டொமைன் வந்து VPC கொடுத்துக்கணும், VPC ட்ரூன்னு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி main.tfல லைன் நம்பர் 80. கீ நேமுக்கு கேனுங்க பிரிண்ட் இருக்கு, சாரி. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வேலிடேட் கொடுப்போம். Another one, line number 39. Dependencies main.tf line in source AWS NAT gateway NAT dependency equal to AWS internet gateway and argument have dependencies. Sorry, dependency இருக்காது, depends on இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வேலிடேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம Terraform அப்ளை கொடுக்கலாம். சாரி, Terraform பிளான் பண்ணி பார்ப்போம். இந்த பிளான் கமாண்ட் மூலமா இப்போ நம்ம சேஞ்சஸை நம்ம க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிசோர்ஸ் எனக்கு கிரியேட் ஆகணுங்கிறத பிளான் மூலமாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண எந்த ரிசோர்ஸ்க்குமே டேக், அதாவது நேமுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம டேக் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மை விபிசி அண்ட் பப்ளிக் சப்நெட், private subnet, internet gateway, NAT gateway, elastic IP, public route table, private route table, public instances, private instance. இப்போ இங்க ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், public security group, and then private security group. ஓகே பண்ணிட்டோம். அதாவது டேக்னு ஒன்றும் இல்லை, ஒரு நேம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் என்னோட எல்லா ரிசோர்ஸ்க்குமே. ஒரு விபிசியாக இருக்கட்டும், சப்நெட்டாக இருக்கட்டும், ரவுட் டேபிளாக இருக்கட்டும், எல்லா ரிசோர்ஸ்க்குமே ஒரு அந்த ரிசோர்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு நேம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வேரியபிள்ஸ்ங்கிற ஃபைலில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதாவது வேரியபிளோட நேம் டிக்ளேர் பண்ணியிருப்போம், அதோட டைப் ஸ்ட்ரிங்கா, பூலியனா, நம்பராங்கிற டைப் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டெராஃபார்ம் டிஎஃப் வேர்ஸ் ஃபைலில் வந்து நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த வேரியபிள்ஸை நம்ம மெயின் ஃபைலில் வந்து main.tf ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ அதுக்கு AWS ரீஜியன் சிஐடிஆர், இப்போ சிஐடிஆர் பிளாக், இந்த சிஐடிஆர் பிளாக்குக்கு வந்து நான் ஆல்ரெடி வேரியபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். சப்நெட் சிஐடிஆர் அவைலபிலிட்டி ஜோன் நான் மாற்றலை.
வேர் டாட் அவைலபிலிட்டி ஜோன். அடுத்து NAT IP ரிசோர்ஸோட AMI ஐடி. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப். என்னங்க வேர்டோட இன்ஸ்டன்ஸ் டைப்புங்கிறதுல இங்கே வேரியபிளில் இன்ஸ்டன்ஸ் டைப் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதோட வேல்யூவை நான் வந்து Terraform TF வேர்ஸ் ஃபைலில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டன்ஸ் டைப் T மைக்ரோ. அதாவது ename where dot keeper name and then அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்லும் AMI ஐடி இன்ஸ்டன்ஸ் டைப் கீப்பர் நேமும் சேஞ்ச் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். Terraform அப்ளை. இந்த கமாண்ட் மூலமா இப்போ நான் இங்கே பண்ண சேஞ்சஸ் எல்லாமே என்னோட கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரில் ரிசோர்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். லைன் நம்பர் 75 இஷ்யூ இருக்கு. லைன் நம்பர் 75. ஓகே, பிராக்கெட் மட்டும் மிஸ் மேட்ச் ஆச்சு. லைன் நம்பர் 70 82. பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகே, okay, it's just a bracket issue. We have to say yes. ஓகே, இப்போ ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் VPC எலாஸ்டிக் IP NAT அண்ட் தென் ரவுட் டேபிள் பப்ளிக் சப்நெட் அண்ட் ப்ரைவேட் சப்நெட்டுங்கிற ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதோட அவுட்புட் நம்ம கன்சோலில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரிசோர்ஸஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. we have 14 resources created and we have the இப்போ நம்ம அவுட்புட்டில் டிஃபைன் பண்ண எல்லாவோட வேரியபிள்ஸும் வேல்யூஸ் இங்கே இருக்கு. NAT கேட்வேயோட எலாஸ்டிக் IP, ப்ரைவேட் சப்நெட்ஸ் ஐடி, பப்ளிக் ஐடி, பப்ளிக் ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸோட IP ஐடி. ஓகே, இப்போ நம்ம VPC நேம் வந்து we set on my VPC பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் அண்ட் இன்டர்நெட் கேட்வே. சரி, ஓகே, நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸஸ் நம்ம கன்சோல் அவுட் பார்க்கலாம். இங்க இருக்கு நம்மளோட my VPC. So we go inside my VPCs. My VPC ரிசோர்ஸ் மேப்ல நம்ம பார்க்கலாம். We created one VPC and public subnet and private subnet. Public route table, internet, it connects to one end is connected to internet gateway and another end is connected to public subnet, and private route table, it connected to NAT gateway and then private subnet. Okay, then
route table, private route table, public route table, subnets both public and private subnet. தென் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் பார்க்கலாம். நம்ம வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை பார்க்கலாம். We have running 2 running virtual machines. One is public instance. It has an IP, and a private instance. It has only an private IP address. So that's all. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா, AWS Cloud Service Providerல மேனுவலாக ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாமல் Terraform மூலமா ஆட்டோமேட்டா ஒரு கோட் மூலமா எப்படி ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஆர்கிடெக்சர். இட் இஸ் அன் இந்த ஆர்கிடெக்சர்ல இன்டர்நெட் கேட்வே ஃபர்ஸ்ட் இனிஷியல் VPC கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு இன்டர்நெட் கேட்வே, பப்ளிக் ரவுட் டேபிள், அதை கனெக்ட் பண்றதுக்கு எண்டில் பப்ளிக் சப்நெட் அண்ட் இன்டர்நெட் கேட்வே, பிரைவேட் ரவுட் டேபிள், இதை கனெக்ட் பண்றதுக்கு NAT கேட்வே அண்ட் பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின், பிரைவேட் சப்நெட்ல செக்யூரா இருக்கான ஒரு விர்ச்சுவல் மிஷின். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஆர்கிடெக்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.